எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ரிவர் இருக்கு. சரி ஜாலியா 4 பேர் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலி ஸ்பாட்ட ரீச் பண்ணிட்டோம். அணைக்கருப்பசாமி திருக்கோவில் தான். பீஸ்பட்டில இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தேனிக்காரங்களுக்கு. ஸ்கூட்டிய நிப்பாட்டினதுதான் மாயம். விக்ரம் எப்படி குடு 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 குடுன்னு ஓடுறான்னு பாருங்க. நிராக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம குடுகுடுன்னு பாக்குறா. வாடா விக்கி 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு விக்கி என்னைய பயங்கரமா பாக்குறான். இதுல எங்க இந்த ட்ரிப்ல ஜாலி இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லி இந்த 3 குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு ரிவருக்கு போனா ஃபர்ஸ்ட் குழந்தை தண்ணியில இறங்கி ஆட ஆரம்பிச்சிருச்சு. 2 குழந்தைங்களையும் நான் மேல உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கேன். சரி ரிவருக்கு போய் ஜாலியா நம்ம குளிக்கலாம்னு பார்த்தா இவங்க 3 பேரை குளிக்கிறத வேடிக்கை பார்க்க தான் நம்மள கூட்டு வந்திருக்காங்க. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. கடைசியில என்ன மூஞ்சியை பார்த்து பாவம் பார்த்தாங்களோ என்னன்னு தெரியல. சரி தண்ணியில இறங்குறியான்னு கேட்டாங்க. நானும் நீ பல்ல இழிச்சிட்டு இறங்கிட்டேன். பார்த்தா சரியான குளிரு. நீங்க 2 பேரையும் வாங்கடான்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு அழுகுறாங்க. அப்புறம் எல்லாரையும் பார்த்து நான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் இதமா இருந்துச்சு. எவ்வளவுதான் சண்டை நடந்தாலும் ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமா கொலவெறி எடுத்து சண்டை போட்டுட்டு நீ கிளம்பு நான் கிளம்புன்னு அடிச்சிட்டு இருந்தாலும் தனியா ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி போயிட்டு வரும்போதுதான் ரொம்பவே நிம்மதியான ஒரு ஃபீல் கிடைக்குது. நீங்களும் எப்பயுமே வீட்லயே இருக்காம எங்கேயாவது பக்கத்துலயே இருந்தாலும் கூட போயிட்டு வந்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.